கதகளு கதகளு நிஜமான கதகளு. அங்கதான் நல்லா பிடிச்சு விடு. வேலை செய்யாமலே கால் இந்த வலி வலிக்குதே. வேலை செஞ்சா கால் என்ன ஆகும்? நீ வேலை செய்யாம இப்படியே பெட்ல இருக்கறனாலதான் உனக்கு கால் வலியே வருது. ஆமா, இவ பெரிய டாக்டர் கண்டுபிடிச்சிட்டா. வேலை செய்யறத பத்தி எல்லாம் நீ பேசுற பாரு. எல்லாம் நேரமடி. கால் அமுக்கு. பின்ன என்னம்மா, இந்த வீட்ல ஏதாவது வேலை செய்யறியா? எப்ப பாரு இந்த பெட்ல உட்கார்ந்துருக்க, இல்ல நாட்டி போய் அந்த சோஃபால உட்கார்ந்துக்கற. உனக்கு காலையில டிஃபன்ல இருந்து ராத்திரி பால் வரைக்கும் எல்லாம் பெட்டுக்கே வந்தாகணும். அப்ப கால் வலிக்காம வேற என்ன பண்ணும்? இப்படியே பண்ணிட்டே இருந்தேன் வையே, அப்புறம் கை கால் இழுத்துக்கும். ஏமா அடிச்ச? அடிக்காம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வா. பெத்த தாய்க்கு கை கால் இழுத்து கொண்டு சொல்றியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி? நீ இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு தானே நான் சொன்னேன். அதுக்குன்னு தலையில நறுக்குன்னு கொட்டுற. எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா? உதெல்லாம் அடிக்க கூடாது, தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒழுங்கா கால் அமுக்கே. நல்லா பெத்தவங்கள ஒவ்வொன்னும் ஒவ்வொரு லட்சணத்துல இருக்கு. அதுல இது ஒண்ணு, பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. அத்தை இந்தாங்க பால். ஹனி, மாசமா இருக்கீங்களாமே? அம்மா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணி. கங்க்ராட்ஸ் அண்ணி. சரி சரோ, இந்த பாலை அத்தை கிட்ட கொடு. அவளே ஆடிக்கிட்டு இருக்கா, அவ கையில கொடுத்து கொட்டி தீக்கிறதுக்கா? கொண்டாங்கிட்டு ஏண்டி, எதுக்கடி இப்ப நீ ஆடிக்கிட்டு இருக்க? சந்தோஷமா? அண்ணி மாசமா இருக்காங்கிற சந்தோஷம். போதும் போதும் சந்தோஷப்பட்டது, கால் அமுக்கு. ஆமா, நீ எதுக்கு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இங்கே நிக்கிற? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ரத்னா சாப்பிட்டாளா? இல்ல அத்தை, அவர் கடைக்கு போயிருக்காரு. என் பையனை இருக்க விட மாட்டியே. ஏதாவது சொல்லி அவனை ஏதாவது வாங்க வச்சு வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் நிம்மதியா இருந்துடக்கூடாது. சரி, அவன் வர்றதுக்குள்ள போய் படுத்துறாத. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்த வெளியில தெருநாய்களுக்கு வச்சுட்டு பாத்திரம் மண்டை எல்லாம் கழுவி வச்சுட்டு போய் தூங்கு. அப்படியே போட்டுட்டு போய் படுத்துறாத. சரி அத்தை. மூஞ்சி ஏண்டி இப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை, கொஞ்சம் டயர்டா இருக்கு. இருக்கும் டயர்டா இருக்கும். டயர்டு வேலை செய்யறதுக்கு ஏதாவது உனக்கு ஒண்ணு கிடைச்சிருது. இப்ப இந்த பிள்ளை கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். போய் வேலையை பாரு போ. இந்த நகையை வைக்கிறதுக்கு இடம் பத்த மாட்டேங்குதே. இன்னும் ஆரம் வளையல் தோடு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொண்டுட்டு போய் எதுல வைக்கிறது? நாளைக்கு இவரை கூட்டிட்டு போய் இன்னும் கொஞ்சம் நிறைய நகை டப்பா வாங்கணும். கொஞ்சம் பெருசு பெருசா வாங்கணும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்ல. ஒரு காலத்துல நம்ம கிட்ட ஒரு பொட்டு நகை கூட இருக்காது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் தங்க நகையை போட்டுட்டு போகும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எத்தனையோ தடவை ஏக்கமா நின்னு பாத்திருக்கேன், நம்மளுக்கு இப்படி ஒரு காலம் வருமா, நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் நகையை போடுவோமான்னு. ஆனா இப்போ நகையை வைக்கிறதுக்கு வீட்டுல இடம் பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நகை இருக்கு. கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில என்னைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துட மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரும். இறைவன் மேல முழு நம்பிக்கையோட இருந்தா நிச்சயம் அவன் நம்மள கைவிட மாட்டாங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான். என்னோட ஆசையெல்லாம் என்னோட புருஷனும் என் குழந்தைங்களும் எந்த வித குறையும் இல்லாம எப்பவும் நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். யாரு இந்த நேரத்துல கால் பண்றது? ஹலோ ஹலோமா. சந்தோஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. என்னடா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுமா. நாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்பி வரோம். அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. வீட்டுல பிள்ளைங்களே இல்லாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க இப்ப ஊருக்கு வரீங்கன்னு கேட்டோன்னே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா வர சொல்றேன்டா. வேணாம்மா, நாங்க பஸ்லயே வந்துடுவோம். எங்களை பஸ் ஸ்டாப்ல மட்டும் வந்து யாராவது பிக்கப் பண்ணிக்கிட்டா போதும். சரி சந்தோஷ், நான் வீட்டுல சொல்லிடுறேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து யாராவது கூப்பிட்டுக்குவாங்க. உமா என்னடா பண்றா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. அவ ஹாஸ்டல்ல இருக்கா. இனி நேரம் தூங்கிருப்பா, நைட் ஆயிடுச்சுல. சரிடா, 2 பேரும் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. நீங்க இல்லாம தான் வீடு வெறிச்சோடி கிடக்கு. நீங்க வந்துட்டா எல்லாமே இதாயிடும். அண்ணன் வேற ஹைதராபாத் போயிட்டான், தெரியும்ல? தெரியுமா, போன் பண்ணி சொன்னா. மலர்குட்டி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ மகாராணி கணக்கா இருக்கா. நல்லா பேசுறா, துருத்துருன்னு இருக்கா. இன்னொரு சந்தோஷமான விஷயம்டா சந்தோஷ், அக்கா மறுபடியும் மாசமா இருக்கா. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. அக்காவுக்கு இருக்கு, வந்து வச்சுக்கிறேன் அவளுக்கு.
இல்லடா இல்லடா, இன்னைக்கு காலையில தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா. உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருப்பா. அவளும் டயர்டா அப்படியே தூங்கிருப்பாடா. நான் சொல்றேன் தான், நாளைக்கு வந்துருவல, பாத்துக்கலாம், வா வா. சரிம்மா, அப்ப வச்சிடவா? சரி சந்தோஷ், பஸ்ல ஏறும்போது அம்மாக்கு ஃபோன் பண்ணிக்கோ. அப்ப எங்க வர்றீங்க என்ன ஏதுன்னு அப்பப்ப ஃபோன் பண்ணி சொல்லு, நானும் ஃபோன் பண்ணிக்கிறேன் என்ன? சரிம்மா சரிம்மா, ஃபோன் பண்றேன், வச்சிடவா? சரிம்மா. என்னடா மச்சான், இன்னும் போன் பேச முடியலையா? என்ன காரசாரமா ஏதோ கத்திக்கிட்டு இருக்கே என்ன? இல்லடா மச்சான், எங்க அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இல்லையா, சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்களாம். என்னை வந்து மாமா வீட்டுல தங்க சொல்றாங்க. அதான் புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஊருக்கு வந்து சேருங்கன்றேன். இப்ப வர முடியாது, நீ போய் மாமா வீட்டுல இருக்குன்றாங்க. மண்டை சூடாக்குறாங்க. சரிடா, ரிலாக்ஸ் ஆரு. சரி, எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு, நானும் தூங்குறேன். அப்பதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்ப முடியும். சரிடா மச்சான். சரிடா மச்சான், குட் நைட். குட் நைட். இப்ப வருவீங்களா மாட்டீங்களா? போன வைங்க, நான் இங்கே இருந்துறேன், நீங்க அங்கேயே இருந்துருங்க. எதுக்கு இவர் இப்படி உட்கார்ந்திருக்காரு? ஐயோ, விடிஞ்சிருச்சா? காலையில ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னாரே. இப்போ நம்மள ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்றது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சண்டையே வந்தாலும் பரவாயில்ல, வர முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். மரகதம், ஏன் மரகதம்? ஐயோ, எந்திரிக்காம இன்னைக்கு முழுக்க இப்படியே படுத்துடலான்னு பார்த்தா இவங்க வேற கூப்பிடுறாங்க. வீட்டு பொம்பளை விடிஞ்சது கூட தெரியாம இப்படி படுத்தா வீடு எப்படி விளங்கும்? ஏன் மரகதம்? மரகதம், மரகதம், என்னங்க? அம்மா கூப்பிட்டு இருக்காங்க பாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, என்னால இன்னைக்கு முழுக்க எந்திரிக்கவே முடியாதுங்க. இவ்வளவு கூப்பிடுறேனே, இவருக்கு காதுல விழுகுதா? என்னன்னு கேட்டுட்டு வந்து படி, எந்திரி. போங்க, நீங்க போய் கேளுங்க. மரகதம். சரிங்க, எந்திரிக்கிறேன். பாரு நேரம், பால்கார வந்து பால் போட்டுட்டு போயாச்சு, பேப்பர்கார வந்து பேப்பர் போட்டுட்டு போயாச்சு. அம்மனிக்கு இப்பதான் விடிஞ்சிருக்கு. விடிஞ்சதும் நான் காப்பி குடிப்பேன்னு தெரியாதா? போய் காப்பியா போடு. அப்புறம் இன்னொரு விஷயம், ரத்னம் நேத்து சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். என்னென்ன செலவுக்கு என்னென்னு எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். சிக்கனமா செலவு பண்ணணும், புரியுதா? சிக்கனமா செய்ய சொன்னான்னு வெறும் காய்கறி செய்யக்கூடாது. அந்த காலத்துல என் கையில 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்தா மட்டனு, சிக்கனு, எறா, சொரா, நண்டுன்னு அம்புட்டும் செய்வேன். ஆனா மாச கடைசியில மிச்சம் 50 ரூபா அப்படியே கையில வச்சிருப்பேன். அந்த மாதிரி சிக்கனமா செலவு பண்ணணும், புரியுதா? அத்தை, என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வருமா? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். சரி, போய் காப்பி போட்டு கொண்டா. விடியும் போது ஒரு காப்பி, அடையும் போது ஒரு காப்பின்னு இவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்தே என் காலம் முடிஞ்சு போயிரும் போல இருக்கு. நான் இருக்கிற கஷ்டத்தை இவங்க வேற சிக்கனமா செலவு பண்ணணுமா? இவங்க சிக்கனத்தை பத்தி நமக்கு தெரியாது. ஒரு நாள் குழம்பு வச்சு 3 நாள் திம்பாங்க. நம்ம காலையில வச்சதை ராத்திரிக்கு கொடுத்தா ஏன் உடம்பு வளையலையா, வேலை செய்ய மாட்டியான்னு 1000 கேள்வி கேட்பாங்க. இதுல சிக்கனம் பண்ணி இவங்களுக்கு காசு வேற கொடுக்கணும். என்னது இது? ஐயோ, இந்த எறும்பு தொல்லை வேற தாங்க முடியல. அம்மா, இவரு நேத்து மருந்து வாங்கிட்டு வந்து எங்க வச்சாரு? சரி, அது அப்புறமா பாப்போம். முதல்ல இவங்களுக்கு போய் காஃபி போட்டு கொடுப்போம், இல்லைன்னா அது வேற உயிர் எடுப்பாங்க. இந்தாங்க காஃபி. என்னாச்சு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ராத்திரி சரியா தூங்கலையா? இல்ல மரகதம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான். சரி, எறும்பு மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன்ல, எங்க வச்சீங்க? கிச்சன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. மருந்து வாங்கல மரகதம். வாங்கலையா? ஏங்க, நேத்து வாங்கிட்டு வரேன்னு மலர் கூப்பிட்டுட்டே போனீங்க, கடை இல்லையா? கடையெல்லாம் இருந்துச்சு, எனக்கு தான் எறும்பு கொல்றதுக்கு மனசு இல்ல. எறும்பு கொல்றதுக்கு மனசு இல்ல, ஆனா உங்க பிள்ளைய கொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கோ? மரகதம், நானே கஷ்டத்துல இருக்கேன், மேலும் மேலும் நீ என்ன கஷ்டப்படுத்தாத. என்னங்க, ஏங்க அழுகுறீங்க? என்ன மன்னிச்சிட்டு மரகதம், நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். நம்ம பொண்ணு என் தப்ப உணர வச்சுட்டா. நான் ஒரு பாவி மரகதம், என்ன மன்னிச்சிடு. எங்க அப்படி என்ன சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல மரகதம், நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ண இருந்தேன். ஏன் குழந்தைய நானே கொல்லணும்னு பார்த்தேனே, மலர கொல்லணும்னு நினைப்பேனா? அதே மாதிரி தானே இப்போ நம்ம வயிற்றுல இருக்க இந்த குழந்தையும். இறைவனா இந்த குழந்தைய நமக்கு கொடுத்தான், அவனே அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் சக்தியையும் எனக்கு கொடுப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என்னைய மன்னிச்சிடு.
இனிமேல் நான் உன்னை குழந்தைய கலைச்சிருன்னு சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் புரிஞ்சு பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாரிம்மா, நேத்து நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. கஷ்டமா தாங்க இருந்துச்சு. நீங்க என்ன திட்டினது கூட எனக்கு கஷ்டமா தெரியல. குழந்தை வேணான்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. உங்களுக்கு அந்த இறைவன் தான் எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். சரி அல்லாது என்ன, இனிமேல் நான் உன்னை என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன். சரிங்க. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னாதான் என்னவா? ஆமா போங்க. இப்ப இப்படிதான் சொல்வீங்க, அப்புறம் வேதாளம் முருங்கை மரம் எப்ப ஏறும்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஏறாது. நீ ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகு, சரியா? ஆவும் ஆவும். சரி, நேத்து நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன். உண்மையிலேயே எனக்கு எதுவுமே வேணாங்க. நீங்க இதே மாதிரி என்னைக்கும் என் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நம்ம சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு சினிமாக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? நம்ம இன்னைக்கு ஈவினிங் சினிமாக்கு போறோம், ஓகே? சரிங்க. பாட்டி பாட்டி என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு எனக்கு. வரேன் வரேன், கால்ல சுடுதண்ணி போட்ட மாதிரி ஏன் இப்படி பறக்குற? லேட் ஆயிடுச்சு பாட்டி, சீக்கிரம் உள்ள வைங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி சரி, பாத்து போ, ரோடு பார்த்து கிராஸ் பண்ணு. அவன் புயல் வேகத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். சரி பாட்டி. ஆமாப்பா, கிளம்பிட்டேன்ப்பா. டிரைவர் வந்துட்டானா? 5 நிமிஷத்துல வந்துடுவேன்னு ஃபோன் பண்ணாப்பா. அப்பா, எனக்கு இந்த கார் எல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஒரு புதுசா பைக் தான் வேணும். சரிப்பா, இப்ப எந்த மாடல் புதுசா வந்திருக்குன்னு பாரு, நாளைக்கே வாங்கிடலாம். சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். அம்மா கிட்ட சொல்லிருங்க. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். நீயும் ஃபோன் போட்டு சொல்லிடு. ஏன்னா நீ ஊருக்கு போனதுல இருந்து ஒரு தடவை தான் கால் பண்ணி பேசுனியா, உன் அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா. சரிப்பா, சரி, ஓகேப்பா, வச்சிடவா? சரிப்பா, வச்சிடு. கிளம்பிட்டீங்களா தம்பி? ரூம்ல கொண்டு வந்து டிஃபன் வச்சேனே, நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் பாட்டி. கார் வந்துருச்சு, நான் அப்ப போயிட்டு வரேன். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. सब्जी, प्याज, आलू, टमाटर. भैया रुको. சித்தப்பா, இந்த சித்தப்பா, என்னடாப்பா இது? விடிஞ்சதும் எப்பவுமே உள்ளுக்குள்ள பட்டைய போடுவ, இப்ப வெளிய பட்டைய போட்டிருக்கியே, என்ன சங்கதி? எந்திரி சித்தப்பா. என்ன சித்தப்பா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. நான் பாரு, காலங்காத்தால எந்திரிச்சு குடிக்க கூட போகாம எப்படி ரெடி ஆகி இருக்கேன். எதுக்கு? நான் நேத்தே சொன்னேன்ல உன்கிட்ட, சுஷ்மாவை இன்னைக்கு பொண்ணு கேட்டு போகணும்னு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே சித்தப்பா உனக்கு. ஏண்டா, குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேத்து குடிச்சிருந்தாலும் சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கேடா. சித்தப்பா, நான் போதையில இல்லாத போதாவது சொன்னதை மறந்துடுவேன், ஆனா போதையில இருக்கும்போது எதையுமே மறக்க மாட்டேன். சரி சரி, தட்டைய போட்டு சீக்கிரம் கிளம்பு. நீ எங்கடா வர? நான் இல்லாம இப்படி, நான் இல்லாம நீ பொண்ணு கேட்க போறியா? டேய், நீ வந்தா சரியா இருக்காது. நான் போய் அண்ணிக்கிட்ட பேசுறேன், அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். போச்சுதப்பா, நீ என்னதான் போய் தாய் கல்வி கிட்ட பேசினாலும் அது நம்பாது. இப்ப பாரு நான் எப்படி இருக்கேன், என்னைய பார்த்தா அந்த கிழவி கண்டிப்பா நம்பும். வா, சீக்கிரம் எந்திரி, சட்டையை போட்டுட்டு கிளம்பு. உன்னா கேட்க மாட்டேன். भैया सब जमा कर कितना हुआ? पूरे 150 माँ जी। इतना महंगा? थोड़ा सा कम कर दो। मुफ्त में दे दूं क्या माँ जी? बहुत महंगा है। तारी की सब्जी फ्रेश है माँ जी, फ्रेश। पैसा दे दो माँ जी, मुझको ज्यादा काम है। अने